வருஷத்துல வெறும் 8 நாள் மட்டும்தான் வாஸ்து பகவான் கண் முழிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த 8 நாள்ல குறிப்பிட்ட 1.5 மணி நேரம் இந்த நேரத்துல மட்டும்தான் வாஸ்து பகவான் கண் விழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நாளை தான் நம்ம வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்து நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அவ கண் விழிக்கும் நேரத்தை தான் வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து நேரத்துல பூமி பூஜை போடுறது, புது வீடு கட்ட துவங்குறது, இது போல விஷயங்களை துவங்கினா நல்லது நடக்கும். நம்ம கட்டக்கூடிய வீடு கோவிலா நல்லபடியா கட்டப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதத்தின் வாஸ்து நாள் நாளைய தினம் வருது. 4ஆம் தேதி 4/6/2025 புதன்கிழமையில நவமி திதியோட இந்த வாஸ்து நாள் வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த நாள்ல நம்முடைய குடும்பம் சுபிஷமா இருக்க, வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் விலக, வீட்டுல இருக்கும் வாஸ்து கோளாறால குடும்பத்துல கஷ்டம் ஏற்படாம இருக்கிறதுக்கும், சொந்த வீடு கட்டும் ஆசை நிறைவேறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நாளைய தினம் ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:58 மணி முதல் 10:34 மணி வரை இந்த இடைப்பட்ட இந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வாஸ்து பகவான மனதார வணங்கிக்கோங்க. இந்த நேரம் தான் நாளைய வாஸ்து நேரம். எங்களுடைய வீட்டுல வாஸ்து தோஷத்தால பிரச்சனை வரக்கூடாது, வாஸ்து தோஷத்தால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போக கூடாது, நோய் நொடி வரக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து பகவான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி உங்க வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டு வடகிழக்கு மூலையில ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீர் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு, பச்சை கற்பூரம் போட்டு அந்த சொம்பிற்கு மேல உங்க வலது கையை வைக்கணும். மீண்டும் வாஸ்து பகவானின் மந்திரத்தை 27 முறை சொல்லணும். ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிச்சு விடணும். வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கும், பண கஷ்டமும் நீங்கும், குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்தாலும் வாஸ்து பகவான்கிட்ட இந்த நேரத்துல நீங்க பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டின் வடகிழக்கு மூலையில தான் வாஸ்து பகவானின் தலைப்பகுதி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைதான் நம்ம ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்துனால வீட்டுல செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான பரிகாரங்கள். இந்த பரிகாரத்தை அதுவும் குறிப்பா இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்துட்டு வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சாம்பிராணி தூபம் காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாஸ்து நாள்ல நிலைவாசல் பூஜைனா ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா பன்னீர் தெளித்து நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு கொஞ்சம் உதிரி பூக்கள் போட்டு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வ மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி நீங்க மனதார வேண்டிக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும், அனைத்து கஷ்டமும் தீரணும், எந்த கஷ்டத்தாலையும் வீட்டுல உள்ளவங்க ஆரோக்கியம் கெட்டு போக கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க இந்த பூஜை செய்யலாம். அதுக்கு இந்த உதிரி பூக்களால போட்டுட்டு உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு சாம்பிராணி தூபம் காட்டுங்க. சாம்பிராணி தூபம் வெள்ளி செவ்வாய் தினமும் காட்ட முடிஞ்சாலும் காட்டுங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாட்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த சாம்பிராணி தூபம் காட்டணும். அந்த சாம்பிராணி தூபத்துல கொஞ்சமா அந்த மருதாணி விதைகள் இருக்கு பாருங்க, அது கிடைச்சதுன்னா அதை நல்லா தூள் பண்ணி அந்த சாம்பிராணியோட வச்சுக்கோங்க. சாம்பிராணி போடும் பொழுதெல்லாம் அந்த மருதாணி விதைகள் கொஞ்சம் அதுல போடுங்க சாம்பிராணியோட சேர்த்து. அதே மாதிரி இந்த ஓமவல்லி இலை, எல்லார் வீட்லயுமே அந்த கற்பூரவல்லி இலைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது ஆன்மீக ரீதியாவும் சரி, மருத்துவ ரீதியாவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இலைன்னே சொல்லலாம். அதை நம்ம சாம்பிராணி போடும்பொழுது ஒரு இலையோ 2 இலையோ அந்த சாம்பிராணியோட சேர்த்து அந்த தூபத்து மேல வைங்க. அந்த புகை நம்ம வீட்டுல படும்பொழுது நம்ம வீட்டுல உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே திறந்து ஓடுன்னே சொல்லலாம். கண்திருஷ்டி நீங்கும். அந்த நேரத்துல நீங்க சாம்பிராணி தூபம் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தாலும் அந்த வாஸ்து நேரத்திலயும் சரி, இல்ல வாஸ்து நேரம் தவறுனாலும் பரவாயில்ல, அந்த நாள்ல நீங்க வீட்டுக்கு சுத்தி போட மறக்காதீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு கற்பூரம் வச்சோ அல்லது மிளகா, அந்த கல்லுப்பு,
அந்த காலடி மண் இதெல்லாம் சில பேர் சுத்தி போடுவாங்க. அந்த மாதிரி சுத்தி போட்டாலும் இல்லைங்க எங்களுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, நாங்க அவசர அவசரமா வேலைக்கு போறோம், நாங்க எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கல்லுப்பாவது சுத்தி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இத கண்டிப்பா நமக்கு பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடக்கும். பிரம்மாண்டமா நம்ம வீடு கட்டியிருப்போம், நிறைய கடன் வாங்கியோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டியிருப்போம். அந்த வீட்டுனால நமக்கு நல்லது நடக்கணும் இல்லையா? வீட்டுல உள்ளவங்க ஆரோக்கியமா இருக்கணும், எந்தவித கஷ்டமும் இல்லாம இருக்கணும். வீடுங்கிறது கோவில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில பேர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், ஒரு கஷ்டம் போனா அடுத்த கஷ்டம், இன்னொரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க இதை செய்து பாருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு பண்ணலாம். உங்களுடைய அன்றாட வேலையை இத செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்க துவங்கலாம். வீட்டுல நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரம், எளிமையான வழிபாடுகள் தான் இது. நாளைய தினம் இதை செய்ய மறக்காதீங்க. அப்படி எதுவுமே உங்களால செய்ய முடியலைனாலும் இப்ப அந்த வாஸ்து நேரம்னு சொல்றோம்ல, இந்த 9:58 காலை 9:58 இருந்து 10:34 அதுக்குள்ள நீங்க அந்த வடகிழக்கு மூலையில இந்த ஒரு சொம்புல சுத்தமான தண்ணி, மஞ்சத்தூள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம் கலந்து வீட்டுல தெளிச்சு விடுங்க. இந்த ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை சொல்லியாவது 27 முறை சொல்லியாவது நீங்க இந்த 1/2 மணி நேரத்துல வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் நிகழும். எப்பொழுதுமே சரிங்க, இந்த வெள்ளி செவ்வாயில தினதோறும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபாடு பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமா தீபம் ஏத்துறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இந்த கற்பூரவல்லிய இலைய வைத்து அதன் மேல ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அந்த கொளுத்தி விட்டு பாருங்க. அதோட புகை நம்ம வீடு ஃபுல்லா பரவ பரவ நம்ம வீட்டுல உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே விட்டு போறத நம்ம உணரலாம். கண்டிச்சு இல்லைனாலே நம் வீடு செழிப்பா இருக்கும். நம் வீட்டுல எந்த பணத்தடையும் இருக்காது, உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஒற்றுமையா இருப்பாங்க. இத செய்து பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் நிகழும். நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த வாஸ்து நாள். இந்த 1/2 மணி நேரத்தை தவற விடாதீங்க. நன்றி.